guys, this is Babutanand. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு blind hole drawing மாதிரி இருக்க போகுது. டிரா பண்றவங்களுக்கு வந்து அந்த இமேஜ் என்னன்னே தெரியாது. இன்னொருத்தவங்க அவங்க டீம்ல இருக்கிறவங்க அந்த டிராயிங் என்னன்னு அப்படியே சொல்லணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி blind hole challenge, drawing challenge மாதிரி தான் இருக்க போகுது. பாப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். நானும் அஜய் ஒரு டீம், அஸ்வினும் அரவிந்தனும் ஒரு டீம். எல்லாரும் வந்து போஸ்ட் கொடுத்துவாங்க. ரவுண்ட் 1. ஐயோ பயமா அது கடிச்சிராத. நெஞ்சுக்குள்ள முடி இருக்கும், ஜிஜாரே நாக்குள்ள முடி இருக்கும். இப்போ நான் சொல்ல போறேன், தம்பி வரைய போறாரு. வரைஞ்சிருக்கியா? அதான் வரைஞ்சிருக்கேன். இப்போ எப்படி சொல்லணும்? சர்க்கிள் போட்டியா? போட்டாச்சு. அந்த சர்க்கிளுக்கு மேல சர்க்கிளுக்குள்ள வந்து 2 சர்க்கிள் போடு சிறுசா. அதுக்குள்ள மேல ஒரு ட்ரையாங்கிள். முதல்ல அது வரையறானான்னு கேளுடா, நீ பாத்துறாது. வரைஞ்சியா? வரைஞ்சிட்டேன். ஒரு சர்க்கிளுக்குள்ள 2 சர்க்கிள் வரைஞ்சியா? ஒரு சர்க்கிள் தான் போட்டுருக்கான். ஏய் சொல்லா. இல்ல போறேன்டா. 2 சர்க்கிள் போட்டியா? அந்த சர்க்கிளுக்குள்ள 2 சர்க்கிள் போடு. அந்த சர்க்கிளுக்குள்ள 2 சர்க்கிளா? அந்த 2 சர்க்கிள் மொத ஒரு சின்ன பெரிய சர்க்கிள்குள்ள சின்ன சர்க்கிள் போட்டல, அது ஒட்டுன மாதிரி 2 ட்ரையாங்கிள் மேல கீழே போடு. ஒரு ட்ரையாங்கிள் போடு, அதுக்கு கீழே அந்த கீழே ஒரு ட்ரையாங்கிள் போடு. சர்க்கிள் இருக்குல்ல, ஏய் சொல்லு. அந்த பெரிய சர்க்கிளுக்கு வந்துட்டு வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. பை சார்ட்ல பார் கிராஃப் நிறைய வரல, இப்படி போடு இப்படி. சொல்லக்கூடாது நீ கையில. சரி ஸ்ட்ரைட்டா லைன் போடு. எங்க இருந்து லைன் போடாம பெரிய சர்க்கிள் இருந்து லைன் போடுவான். பெரிய சர்க்கிள் போட்டியா? பெரிய சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடுல இருந்து லைன் போடு. லெஃப்ட் சைடு கீழ சென்டர். டேய் அது காட்ட கூடாது. ஐயோ டேய் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. பெரிய சர்க்கிளுக்கு நடுவுல லெஃப்ட் சைடுல நடுவுல வந்துரு. சர்க்கிள் வந்து ஏய் கேமரால காமி. லெஃப்ட் சைடு கொஞ்சம் இப்படி வச்சுக்கோ நீ. இப்படி வச்சு வர. லெஃப்ட் சைடு லெஃப்ட் தப்பு. ஒரு கோடு போடு. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கோடு போடு. போட்டாச்சு. ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடு. இப்போ வந்துட்டு சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டியா? அந்த சர்க்கிளுக்கு மேல வந்துட்டு வி மாதிரி ஒண்ணு போடு. போட்டேன். அதுக்கு மேல இன்னொரு வி போடு. பெரிய சர்க்கிள் வேணையா? ஏய் அவன் தனியா அப்படியே போட்டுட்டு இருப்பான். என்ன பண்ணுவ நீ? கரெக்ட்டா சொல்லு, நீ தான் சொல்லணும். பெரிய சர்க்கிள் இருக்கா? ஆமா. பெரிய சர்க்கிள்ல சின்ன சர்க்கிள் வரைஞ்சியா ஒண்ணு? ஆமா. அந்த சர்க்கிளுக்கு மேல ஒரு வி போட சொன்னேனா? போட்டேன். அந்த விக்கு மேல இன்னொரு வி போடு. போட்டேன். வி எப்படி போ சொல்ல கூடாதா? அந்த வி 2 வி ஜாயின் பண்ணிரு. ஜாயின் பண்ணவா? கடைசி எண்ட மட்டும் ஜாயின் பண்ணு. பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. அவ்வளவுதான். மேல வந்துட்டு சர்க்கிள் இருக்குல்ல, பெரிய சர்க்கிள், அதுக்கு மேல வந்துட்டு சும்மா வாட்டர் டிராப் மாதிரி போடு. ஏய் கொஞ்சம் கேமரால காமிடா. வாட்டர் டிராப் தெரியுமா? வாட்டர் டிராப் முடிஞ்சு. அவ்வளவுதான். இரு நீ காமிக்காத. நீ அவனோடது பாரு. இதுதான் மணிமேகலை என்னடா வெக்கமா? நினைக்கிறேன், நீ சொல்லாத. ஒரு மீன் தொட்டில இறங்குற மாதிரி இருக்கு. நீ தொட்டு சரி ஓகே. நீ சொல்லக்கூடாது சரியா? இப்ப வந்து நாங்க ஏன்னா இவனுக்கும் தெரியாது இவன் எப்படி வரைய போறாங்க. சரி வாங்க நீங்க. ஏன் வேஸ்ட்? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் சும்மா என்ன பண்றான் சார் அவன்? போயிட்டு வரான். ஸ்டார்ட் பண்ணலாமா गाइस? இப்போ வந்து நான் தான் சொல்ல போறேன், அவன் வரைய போறான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போடுறா. நான் பார்க்க கூடாதோ? இப்ப இந்த ரவுண்ட் இருக்குலடா, ரவுண்டுக்கு சென்டரா ஒரு டாட் வச்சா எப்படி வைப்ப? ஆனா வைக்காத. பாரு சென்டர்ல உன் கைய வச்சுக்கோ. வச்சிட்டியா? அப்படியே உன்னோட லெஃப்ட்ல வா. லெஃப்ட்டா வந்துட்டு அப்படியே லெஃப்ட் வா. ஒரு இந்த ரவுண்ட் டச் ஆகுதா உன் கை? நீ ஃபர்ஸ்ட் ஒரு பெருசா ரவுண்ட் போட்டல, அங்க டச் ஆகுதா? ஆகல. என்னடா எது கூப்பிட்ட? மைனஸ் போடுவால அந்த மாதிரி ஒரு சின்ன கோடு மட்டும் இழுத்து விடு. சின்னதா
எடுத்து விட்டியா பெருசா ஒரு முட்டை போட்டிருப்பல ஆமா அதுக்கு வந்து சைட் லெஃப்ட்ல தானே நீ ஒரு சின்ன கோடு போட்டிருப்ப லெஃப்ட்ல போல சென்டர்ல போட்டேன் நான் திரும்பி போறேன் லெஃப்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படியா எனக்கு அது தெரியாத நீ இப்படியான்னு கேட்டா எனக்கு இப்பதான் தெரியும் போட்டேன் இரு நான் சொல்றது கரெக்டான பாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டியா ரவுண்ட் போட்டு உன்னோட கைய சென்டர்ல வச்சியா அந்த ரவுண்ட் சென்டருக்குள்ள வச்சியா குள்ள வச்சிட்டு அப்படியே லெஃப்ட்ல கொண்டு வந்தியா உன் கைய ஆமா லெஃப்ட்ல கொண்டு வந்தப்போ அந்த ரவுண்ட் வந்து டச் ஆச்சா ஆமா ஃபர்ஸ்ட் போட்ட ரவுண்ட் டச் ஆச்சா ஆமா இப்ப அந்த பெரிய இப்ப டச் ஆயிருக்கும்ல அங்க இருந்து ஒரு மைனஸ் மாதிரி போடணும் சின்னதா ஒரு கோடு போட்டியா போட்டேன் ஓகே அப்படியே வந்து அதுக்கு மேலயும் கீழேயும் ஒரு அதாவது சைடுல இப்போ நீ வந்து கீழேயே ஒரு இன்னொரு மைனஸ் மாதிரி போடவா இல்லடா இப்ப நீ ஒரு ஹியூமன் வரையறேன்னு எப்படி வரைவ ஒரு ரவுண்ட் போட்டு அப்புறம் ஒரு ஸ்டிக் மேன் எப்படி வரைவ அந்த ஸ்டிக் மேனுக்கு கை இருந்தா எப்படி இருக்கும் இப்படி வந்திருக்கும் அது எனக்கு தெரியல இங்க பாரு ஒரு நிமிஷம் பாரு இப்படி திரும்பி பார்க்க கூடாது சாவச்சிருவேன் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா வந்து ஒரு மைனஸ் போட்டிருக்கல அதுதான் அந்த ஸ்டிக் மேனோட பாடி அப்ப கை எப்படி வரைவ கைய இப்படி இழுத்து விடுவேன் ரெண்டு பக்கமும் இழுத்து விடுவியா கிரேட்டர் தென் ஆமா ஆமா கிட்டத்தட்ட எம் மாறுது ஆரோ மார்க் மாதிரி இருக்கும்டா ரைட் சைடு போ இப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருச்சா இப்படி போட்டு இப்படி ஒண்ணு போட்டு போட்டியா சரி நடுவுல அதே மாதிரி டச் பண்ணு உன் கைய வச்சு ரவுண்டுக்கு நடுவுல ரவுண்டுக்கு இப்ப நீ பெருசா ஒரு ரவுண்ட் போட்டல ஆமா அந்த ரவுண்டுல நடுவுல உன் கைய வச்சு டச் பண்ணு டச் பண்ணி அப்படியே மேல கொண்டு போ மேல கொண்டு போனா ஒரு இடம் வருதா நீ பெரிய ஆகுதா அங்க வந்து என்ன பண்றேன்னா அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா ஸ்மால் என் போடுறல ஸ்மால் என் எப்படி போடுவ கொஞ்சம் வந்து ரொம்ப நீட்டமா போட்டா அப்படி இருக்கும் நம்ம ஃபிங்கர்ல போட்டா அப்படி இருக்கும் ஃபிங்கர் மாதிரி இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொம்பு அதே மாதிரி இன்னொன்னு போடு பக்கத்துலயே ஏய் அது சொல்லக்கூடாது அப்படி போட்டியா பாக்க எம் மாதிரி இருக்கா எம்மே கொஞ்சம் ஓவலா வரைஞ்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லையா இல்லையா ஆரோ மார்க் எங்க போட்டுருக்கேன் நீ அந்த இது மாதிரி ஒரு சென்டர்ல ஒரு ரவுண்ட் போட்டேனே அதான் சென்டர்ல இது கோடு மாதிரி போட்டேன் தெரியாம சென்டர்ல இல்ல கோடு போட்டியா சரி விட்டுரு அங்க நீங்க இது மூக்கு இது வாய் மாதிரி என்னமோ வரைஞ்சிருக்கு கால் ஏதோ ஒண்ணு வர ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சியா சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சியா வச்சிட்டேன் அதுக்கு பக்கத்துல இன்னொரு டாட் வச்சியா வச்சிட்டேன் இப்போ அந்த டாட் இப்ப அந்த டாட்டுக்கு வெளியே அப்படியே சின்னதா ஒரு ரவுண்ட் போடு டாட்டுக்கு வெளியே சின்னதா ரவுண்ட் ரெண்டு டாட் சுட்டியா ஆமா ரெண்டு ரவுண்ட் போடணும் இன்னொரு ரவுண்ட் போடவா ஏய் ஒரு ரவுண்ட் தான் சொன்னேன் ஒரு டாட் சுட்டி ஒரு ரவுண்ட் இன்னொரு டாட் சுட்டி இன்னொரு ரவுண்ட் போட்டேன் இப்ப இந்த பெருசா ஒரு ரவுண்ட் போட்டுப்பல ஆமா அதுக்கு மேல வந்து ஹைஃபன் மாதிரி கொஞ்சம் ஹைஃபன்னா ஆமா அதாவது மைனஸ் மாதிரி போடு ரைட் சைடு ஒரு கண்ணு இருக்கா ஆமா லெஃப்ட் சைடு ஒரு கண்ணு இருக்கா ஆமா ரெண்டு கண்ணு லெஃப்ட் சைடு கண்ணு இருக்கிறப்போ அந்த மைனஸ் போடுறது லெஃப்ட் சைடுல கொஞ்சம் இறங்கணும் ரைட் சைடு கண்ணுக்கு மைனஸ் போறப்போ ரைட் சைடுல கொஞ்சம் இறங்கணும் கீழே ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் அவ்வளவுதான் மலை மாதிரி போடுறோம் போட்டேன் கண்ணு வரைஞ்சிருக்கல ரெண்டு கண் ஐயோ நானே சொல்லிட்டேன் சரி ஓகே ஒரு பெரிய சர்க்கிள் ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கல அந்த சர்க்கிள்ல அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு வர நடுவுல வரையணும் ட்ரையாங்கிள் ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவுல ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் மீடியமா வர ட்ரையாங்கிள் வரைஞ்சியா வரைஞ்சிட்டேன் ட்ரையாங்கிளே கவுத்து போட்டா எப்படி இருக்கும் அது கீழே அந்த ட்ரையாங்கிள் கீழேயே கவுத்து போட்டா எப்படி இருக்கும் வீப் அந்த ட்ரையாங்கிள் கீழே வீப் போட்டுரு ஜாயின் பண்ணணும் போட்டேன் அவ்வளவுதான் வேற என்னாச்சும் பண்ணணுமா வேற எதுவும் பண்ண தேவையில்ல சாமி இது என்னது சார் இது என்னது சார் லெஃப்ட் சைடு கல்யாணம் உன்ன மைண்ட் உன்ன கோடு சொந்தாய் ஆரமா இருக்கு ரைட் ஜாரியா மாதிரி பண்ணிட்டுச்சா ஆரமா இருக்கு மாதிரி தலை மாதிரி பண்ணி ஓகே ஆனா கிட்டத்தட்ட வந்து எங்களோட தான் கைஸ் வந்துருக்கு ஸோ அப்சல்யூட்லி இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ஏ